ஃபீமேல் ஈகோ பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஃபீமேல் ஈகோ எங்க வருதுன்னா வந்துட்டு மேல் வந்துட்டு நிறைய அஃபெக்ஷன் காட்டுறது, அங்கே நம்ம விட நிறைய அஃபெக்ஷன் வேற இடத்துல, இம்பார்ட்டன்ஸ், அந்த ரோல் வந்துட்டு மேல் வந்துட்டு வேற எங்கேயாவது காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபீமேல் ஈகோ அங்கே ஸ்டார்ட் ஆயிடும். நீ அப்படி பண்ற, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன், ஸோ நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மேல் ஈகோ ஸ்டார்ட் ஆயிருது அவங்களுக்கு. சரி, இப்போ கம்பேர் பண்ணும்போது யார் அதிகமா வந்து இந்த ஈகோஸ்டிக்கா இருக்காங்க, மேலா ஃபீமேலா? ஃபீமேல். இப்போ அந்த ஈகோ வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள வரும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது? ஃபேமிலி டைம் மேக்ஸிமம் அதுவே உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாலே இட்ஸ் பிரேக் டு எவ்ரிதிங். அது ஒன்றே போதும் நம்மளுக்கு, வேற ஆப்ஷனே நம்மளுக்கு இல்லை. ஃபேமிலி டைம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே ரெண்டு பேருக்கும் உள்ள பேச்சுவார்த்தை குறைவாயிரும். அப்போ சண்டை நிறைய வந்துடும். ஸோ பேச்சுவார்த்தை ஸ்டாப் ஆகும்போது நிறைய நம்மளுக்குள்ள நம்மளே வந்துட்டு நிறைய கேட்டுப்போம், கொஷின்ஸ் ரைஸ் ஆயிரும். ஸோ அந்த கொஷின்ஸ் நம்ம வெளியில கேட்க மாட்டோம், சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கேட்க மாட்டோம் அந்த கொஷின்ஸ் நம்ம. ஸோ அது வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இட்ஸ் டேக் எவ்ரிதிங்.